ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு த கோட். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒன் பீஸ் சாப்டர் 116ஓட சாப்டர் ஸ்பாய்லராக பார்க்க போகிறோம். யாரெல்லாம் சாப்டர் ஃபுல்லாக பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள வந்து தயவு செஞ்சு போய் சாப்டர் வந்து போய் பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து ஸ்பாய்லர்ஸை பற்றி தான் பேச போகிறோம். ஒரு ஸ்பாய்லரும் அதை பற்றி நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டி இந்த சாப்டர்ஸ் அதில் எந்த பேச்சஸும் நம்மளால் போட முடியாது. இன்னும் சாப்டர் வந்து அஃபிஷியல் ரிலீஸ் ஆகலை. அதுக்கு ரிலேட்டடாக கூட அதனால் போட முடியும். நம்மளால் சாப்டரை பற்றி எதுவுமே போட முடியாது. அதையும் இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் நான் சொல்லிக்கிறேன். சரி, ஸ்பாய்லர்ஸ் மட்டும் பார்க்கணுன்னு மட்டும் இந்த வீடியோ பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்து வேகா பங்காட அந்த ப்ராட்காஸ்ட்டை பார்த்துட்டு வேர்ல்டு வைடில் இருக்க பீப்புள்ஸ் எல்லாமே வந்து ரியாக்ட் பண்ணுற மாதிரி வந்து காட்டுறாங்க. மேரன்ஸ் பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரியாக்ஷன்ஸும் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து திருப்பி காட்டுறாங்களாம். எனக்கு தெரிஞ்சு இந்த எக் டார்க்கில் வந்து இந்த லாஸ்ட்டு ஒரு 4-5 சாப்டராக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரியாக்ஷனாகவே தான் போயின்னு இருக்குது. அந்தளவுக்கு கண்டென்ட்ஸ் வந்தாலும் கண்டென்ட்ஸில் நமக்கு தெரிஞ்ச கண்டென்ட்ஸாக இருக்கேண்டி ரொம்ப புதுசாக எதுவுமே நம்மளுக்கு பெருசாக தெரியலை, ரிவீல் பண்ண படலை. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து வேர்ல்டு ஃபுல்லாக வந்து ரிவீல் ஆகிறது ஒரு வித்தியாசமான ரியாக்ஷனாக இருக்குது எல்லோரும் முன்னாலேயும். அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஷார்ட்டே வந்து நம்ம ஈமோ கொண்ட போகிறாங்களா. ஈமோ வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து பார்க்குற மாதிரி காட்டுறாங்களா. அந்த ஃபோட்டோ ஃப்ரேமில் இருக்கிறது விவி மாரி இருக்கான். இந்த விவி யாராக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த லில்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க ஏன்ஷியன்ட் கிங்டமில். அந்த லில்லியோட ஃபோட்டோவாக தான் மேக்ஸிமம் இருக்குது. ஏன் லில்லியோட ஃபோட்டோ ஈமோ பார்க்குறாங்க அப்படின்ற விஷயம் வந்து கண்டிப்பாக தெரியல. அது வந்து ஃப்யூச்சரில் வந்து ரிவீல் பண்ணால் தான் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இந்த லுலிஷா கிங்டம் அழிஞ்சதுக்கு காரணம் என்னன்ற விஷயத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார் வேகாபங். இந்த லுலிஷா கிங்டம் அழிச்சதுக்கான காரணம் ஒரு ஏன்ஷியன்ட் வெப்பன் தான் வந்து இந்த யூஸ் பண்ணி தான் இந்த லுலிஷா கிங்டம் அழிச்சிட்டாங்க அப்படின்றத வேகாபங்க் ரிவீல் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஏன்ஷியன்ட் வெப்பனுக்கு ஃபியூவலாக இருக்கிறது பார்த்தா அந்த மதர் ஃப்ளேம் தானா, அதையும் ரிவீல் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட இருக்க மதர் ஃப்ளேமை யாரோ ஒருத்தவங்க திருட்டிட்டாங்க அப்படின்ற விஷயத்தையும் அவர் வந்து ரிவீல் பண்ணுறாரு. இது மூலமாக ஓகே, இப்போ நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த லுலிஷா கிங்டம் அழிச்சது கண்டிப்பாக வந்து யுரேனஸ் வெப்பனை வச்சு தான் வந்து அழிச்சிருக்காங்க. வேர்ல்டு கவர்மெண்ட் கிட்ட தான் இப்போ யுரேனஸ் இருக்குன்ற விஷயம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். பட் அதுக்கு ஃபியூவல் தேவை, அது வந்து மதர் ஃப்ளேம் தான்றதையும் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். சரி, அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து அதுக்கப்புறம் ஸ்டெசி, காக்கு, எடிசன் இவங்க பக்கம் இருக்க கான்வர்சேஷன் வந்து கொஞ்சம் போகுது. ஸ்டெசி, காக்கு, எடிசன் இவங்க 3 பேர் யாரோ ஒருத்தவங்க வந்து செம்மையாக சாக்ரிஃபைஸ் பண்ண போகிறாங்க. ஸ்டெசி மேலே பார்த்தா நம்மளுக்கே பாவமாக இருக்குது. ஸ்டெசி வந்து காக்குவையும் லுச்சியும் வந்து ஃப்ரெண்டாக தான் பார்த்துருக்காங்க. பட் நம்ம வேகா பங்குக்காக வந்து அவருக்கு ஒரு கடமையாக பண்ணணுன்றதுக்காக தான் வந்து அவங்க சாக்ரிஃபைஸே பண்ணியிருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸு முன்னால் வந்து அவங்க வந்து ஒரு பிட்ரே பண்ணியிருக்காங்க. இது வந்து ஸ்டெஸியை பார்க்கும்போது நம்ம ரொம்ப கவலையாக தான் இருக்குது. ஸ்டெஸி மேக்ஸிமம் இந்த ஆர்க்கில் வந்து இறந்துருவாங்க மாதிரி தான் எனக்கு ரொம்ப தோணுது. பாசிபிளி அவங்க வந்து ஸ்டார்ஸ் கூட தப்பிக்கும் வாய்ப்பு இருக்குதா. பட் ஒரு ஸ்டெஸி, காக்கு, எடிசன் இவங்க 3 பேரில் யாராவது பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ண போகிறாங்க. அது மட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எடிசன் மேக்ஸிமம் தப்பிக்க வாய்ப்பு கிடையாது. ஸ்டெஸி இல்லை காக்கு இவங்க 2 பேர் யாராச்சும் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஏன்னா வந்து அந்தமாரி தான் ஸ்டோரி கொஞ்சம் மூவ் ஆகிருக்கு இவங்க பக்கமாக. அதுக்கப்புறம் யாருக்கு வந்து கண்டுபிடிச்சிட்டா வேகா பங்க் வந்து எங்கே வந்து அந்த உண்மையிலேயே அந்த ஸ்னைல் அந்த டிரான்ஸ்போர்ட்டர் ஸ்னைல் எங்கே வச்சுருக்கான்றதை கண்டுபிடிச்சிட்டா நம்ம எல்லாருக்குமே தெரியும். வேகா பக்கம் நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்த எக் டார்க்கில் எங்கே பார்த்தோன்னா வந்து அந்த ரோபோட்டோட தலையில் தான் நம்ம வந்து வேகா பங்கே பார்த்தோம். அங்கே தான் வந்து லூஃபி வந்து வேகா பங்கை காப்பாற்றுற மாதிரி இந்த எபிசோட அதாவது இந்த ஆர்க்கில் ஸ்டார்டிங்கில் காட்டினாங்க. இப்போ வந்து நிறைய ஃபாரின் யூடியூபர்ஸ் சொன்ன மாதிரி அந்த ரோபோட் உள்ள தான் வந்து அந்த டிரான்ஸ்போர்ட்டர் ஸ்னைல் இருக்கிற விஷயத்தை வந்து யாருக்கு வந்து கண்டுபிடிச்சிட்டா ஓகே கைஸ், இது செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இப்போ போயிருக்கு சாப்டர். ஏன்னா வந்து இப்போ அந்த ரோபோட்டோட உடம்புல தான் வந்து அந்த டிரான்ஸ்போர்ட்டர் ஸ்னைல் இருக்குன்னா கோரஸ் எல்லாருக்கிட்டையும் வந்து யாருக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டா அந்த ரோபோட்குள்ளே தான் வந்து ஏன்ஷியன்ட் ரோபோட்குள்ளே தான் வந்து அந்த டிரான்ஸ்போர்ட்டர் ஸ்னைல் இருக்குது அப்படின்ற விஷயத்தை வந்து யாருக்கு வந்து ரிவீல் பண்ணிட்டா இப்போ வந்து 5 கோரஸையும் சேர்ந்து அந்த ரோபோட் கூட சண்டை போட போகிறாங்க ஏன்ஷியன்ட் ரோபோட் கூட. அது அடுத்த சாப்டரில் பங்கமாக இருக்க போது அதுக்காக ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணின்னு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ட்விட்டர் ஃபுல்லாகவே ரொம்ப ஃபயராக போயின்னு இருக்கும். இன்னொரு விஷயம்னா இந்த சாப்டரில் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் தான். ஏன்னா வேகா பங்க் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டாரு. இது வரைக்கும் இந்த ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக தெரிஞ்சவங்க ஒரே ஒருத்தவங்க தான், ஒரே ஒரு குரூப் தான். அந்த குரூப் பார்த்திங்கன்னா வந்து ராஜ பைரட்ஸ். பட் அவங்க ஏன் வந்து யாருமே வந்து இதை ரிவீல் பண்ணலை, ஏன் வந்து இதுக்கான அடுத்த ஸ்டெப் எதுவுமே எடுக்கலை, இதை பற்றி ஏன் அவங்க வந்து எதுவும் யாருக்கும் தெரிவிக்கலை அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வேகா பங்கே சொல்லிட்டாரு. அவங்க ஏன் எதுவும் பண்ணலைன்றத வேகா பங்கே சொல்லிட்டாரு. அஃப்கோர்ஸ் ராஜராஜ குரூவுக்கு மொத்தமாகவே தெரிஞ்சிருக்குங்க. அப்போ அந்த லாஃப்டைலில் இந்த மொத்த ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியும் வந்து அங்கே இருக்குது. அந்த ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி மொத்தமே இப்போ ராஜ குரூவில் எல்லாருக்குமே தெரியும். அஃப்கோர்ஸ் ஓடனுக்கும் தெரியும். இது எல்லாமே ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி பற்றி எல்லா நாலேஜுமே இப்போ ராஜ குரூவுக்கு வந்து தெரியும். ஆனால் அவங்க ஏன் வந்து அந்த லாஃப்டைல் அதை பார்த்துட்டு சிரித்தாங்க, ஏன் சிரித்தாங்க, ஏன் அதுக்கடுத்து எந்த ஸ்டெப்பும் எடுக்க, ஏன் வேர்ல்டு கவர்மெண்ட்க்கு எதிராக சண்டை போடல, ஏன் ஈமுக்கு எதிராக சண்டை போடல, ஈமு எக்ஸிஸ்டாக இருக்க விஷயம் வந்து ராஜருக்கு தெரிஞ்சிடணும், ஏன் அவரே தன்னை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக வந்து மெரின் கிட்ட மாட்டினார், அவர் சாவர காலகட்டத்தில் வேர்ல்டு கவர்மெண்ட்டை டிஃபீட் பண்ணிக்கலாமே, ராஜர் அந்தளவுக்கு கோப்பி தானே, ஏன் பண்ணலை அப்படின்ற விஷயம்லாம் நமக்கு வந்து ரொம்பவே பெரிய சந்தேகத்தை தான் வந்து. அது மட்டும் இல்லாமல்
இந்த சாப்டர் 2ல் ரைலியை வந்து காட்டினாங்க. ரைலி வந்து குடிச்சிட்டு புலம்பின்னு இருக்கார். ஏன் வேகாப்பங்க நியூ ஜென்ரேஷனோட எக்ஸைட்மெண்ட்டெல்லாம் குறைக்கிறீங்க அப்படி சொல்லிட்டு வந்து பேசியிருந்தார். இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஏன் வந்து ராஜர் வந்து என்ன தேடிதாங்க, ஏன் ராஜர் வந்து எதுவும் வேர்ல்டு கவர்மெண்ட்க்கு எதிராக வந்து சண்டை போடலன்னு என்னோட கெஸ் என்னன்னா வந்து நம்ம ரொம்ப சீக்கிரம் வந்துட்டோம் சொல்லிட்டு ராஜர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பார். ரொம்ப சீக்கிரம்னா அவங்க இன்னும் லேட்டாக தான் ஆக போகுது. ஏன்னா ஜாய்பா வந்து இன்கார்னேஷன் ஆகணும், அதுக்காக வந்து வெயிட் பண்ணியிருக்காங்க ராஜகுரு. அதுக்கேற்ற மாரி வந்து ஜாய்பா 20 வருஷம் கற்று வந்தார் வானோ ஆர்க்கில். அதுக்கப்புறமா வந்து இப்போ ஜாய்பாயோட ரீஇன்கார்னேஷன் ஆகிறதுக்கும் இந்த ஏன்ஷியன்ட் கிங்டமுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்குது. அந்த ஒரு வேளை அந்த இடத்துல வந்து ஒரு போனிங்கிலிஃபில் வந்து ஜாய்பாய் வர வரைக்கும் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கலாம். இதை வந்து ஓடாதான் ரிவீல் பண்ணணும். ஏன்னா வந்து இப்போதைக்கு ட்விட்டரில் வந்து ஒரு பக்கம் ராஜரை வந்து ஃப்ராட் கிங் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மாற்றினாங்க. ஏன் வந்து ராஜர் ஏன் சண்டை போடல, ஒரு ராஜர் வீக்கா அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ராஜர் க்ரூ ஏன் வந்து எதுவுமே இன்ட்ராக்ட் பண்ணலை, ஏன் எதுவுமே வந்து அவங்க வந்து சண்டை போடல. நம்ம பார்த்தோம் ரைலி எந்தளவுக்கு ஓப்பியான ஆளுன்றத ராஜர் வர்சஸ் ஒயிட் பியர்ட் ஃபைட்டில் பார்த்தோம். இந்தளவுக்கு ஒரு ஓப்பியான கேங் வந்து ஏன் வந்து சண்டை போடலை, ஏன் இவங்க வந்து இப்படி வந்துட்டாங்க அப்படின்ற வந்து நிறைய மிஸ்டீஸை வந்து ஃபியூச்சர் சாப்டர்ஸை ரிவீல் பண்ணணும். கண்டிப்பாக பண்ணால் தான் வந்து நமக்கு வந்து ஜஸ்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஏன்னா வந்து ஏன் ராஜர் சிரிச்சார், ஏன் அவர் எக்ஸிக்யூட் பண்ணணும், ஏன் அவர் வந்து ஒன் பீஸை பற்றி ரிவீல் பண்ணார், ஏன் ஒன் பீஸ் என்னதுன்ற விஷயத்தை ஏன் ரிவீல் பண்ணல, ஏன் உலகத்தை வந்து காப்பாற்றல அவர், ஏன் வேர்ல்டு கவர்மெண்ட் கூட சண்டை போடலன்ற விஷயத்தில் வந்து ஃபியூச்சர் எபிசோட்ஸ் சாப்டர்ஸில் வந்து வந்து ரிவீல் பண்ணால் நல்லாயிருக்கும். பட் இந்த சாப்டரே வந்து இந்த மொத்த எக்கடாருக்கே சீக்கிரம் முடிஞ்சிட போகுது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 சாப்டருக்குள்ளே வந்து வேகாபங்கோட மொத்த இதுவுமே முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து மேக்ஸிமம் வேகாபங்க் சொல்கிறதுக்குள்ளேயே வந்து அந்த டிரான்ஸ்போண்டர் ஸ்டைலை வந்து குறைச்சி சலிச்சிடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து அவ்வளோ பெரிய கேங் ஒன்று வந்திருக்குன்னா அவங்க வந்து கண்டிப்பாக இங்கே என்ன ஒன்று பண்ணிட்டு போய் தான் ஆகணும். பாசிபிலிட்டிஸ் அவங்க வந்து அந்த ரோபோட்டே கூட அழிச்சிட வாய்ப்பு இருக்குது. 5 குறைச்சும் சேர்ந்து அது வந்து எந்த அளவுக்கு வந்து ப்ரூட்டலாக இருக்க போகுது அப்படின்ற விஷயம்லாம் தெரியவே இல்லை. பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அடுத்த சாப்டர் வந்து அந்த ஏன்ஷியன்ட் ரோபோட் வர்சஸ் 5 குறைசஸ் வந்து நடக்க போகுது. அதுக்காக ரொம்ப ஈகர்லி வெயிட்டிங். ஓகே, அடுத்த வாரம் வந்து சாப்டர் வராது, அது வந்து பிரேக் விட்டுருக்காரு ஓடா. அதுக்கு அடுத்த வாரம் தான் வரப்போகுது 117. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சி மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சாப்டருக்கு நீங்கள் 10க்கு எவ்வளோ கொடுப்பீங்கன்னு மறக்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.